உலகளாவிய அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற நிலையும் அமெரிக்காவின் புதிய வரிகளும் இருந்த போதிலும் மலேசியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவான வளர்ச்சி பாதையில் உள்ளது என பேங்க் நெகாரா மலேசியாவின் ஆளுநர் டத்தோஸ்ரீ அப்துல் ரஷீத் கஃபூர் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு உள்நாட்டு தேவையின் மீட்சி, மின்சாரம், மின்னணு ஏற்றுமதிகளின் வலிமை, வலுவான சுற்றுலாத்துறை, குறைந்த வேலையின்மை, ஊதிய வளர்ச்சி ஆகியவை முக்கிய காரணங்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் 85% ஏற்றுமதிகள் அமெரிக்கா அல்லாத சந்தைகளை இலக்காக கொண்டுள்ளதால் அமெரிக்க வரிகளின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்றும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 4% முதல் 4.8% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தேவை, அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவு போன்றவை பொருளாதார வளர்ச்சியை தூண்டும். இதனிடையே 2024ஆம் ஆண்டில் 378 பில்லியன் ரிங்கிட் முதலீடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஏற்றுமதி வளர்ச்சி மிதமாக இருந்தாலும் ENE தேவை, செயற்கை நுண்ணறிவு வாய்ப்புகள், மீண்டு வரும் சுற்றுலாத்துறை ஆகியவை ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.